என் அன்பு தங்கமே, எதை பற்றியும் யோசிக்காமல் சட்டென்று உன் வராகி என்னை நீ தொட்டாயல்லவா? என் குழந்தையே, நாளைய செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகின்றது. அது என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு கூடி வந்துவிட்டது. என்னதான் இந்த வாழ்க்கையில் நடக்கின்றது? எந்த விஷயம்தான் உன்னை இந்த வாழ்க்கையை வாழவிடாமல் தடுக்கின்றது? எதனால் இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை சோதனைகளை கொடுத்தது? இனி என்ன சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கப் போகின்றது என்கின்ற அத்தனை விஷயங்களையும் என் பிள்ளை நீ நாளைய மங்கள செவ்வாயினுடைய விடியலில் நீ தெரிந்து கொள்ளப் போகின்றாய். என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற அத்தனை கஷ்டங்களுக்கும் தீர்வு உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகின்றது. இது நாள் வரையிலும் நீ வேதனைப்பட்டு தவித்த காலங்கள் எல்லாம் உன்னை விட்டு செல்லப் போகின்றது. வராகி உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாள் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்துவிட்டால் எல்லாமும் உன்னை வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளைக்கு ஒவ்வொரு நாளும் கஷ்டங்கள் ஒவ்வொரு விதமாக வருகின்றது. இப்பொழுதுதான் ஒரு பிரச்சனையை நாம் முடித்தோம் என்று நினைத்து மூச்சு விட்டு எழும்புவதற்குள் அடுத்த பிரச்சனை உனக்கு வந்து விடுகின்றது. என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு விதமான வேதனைகளையும் சில நேரங்களில் சில சந்தோஷங்களையும் கொடுக்கின்றது. நீ எதிர்பார்க்காத நேரத்தில் உனக்கு சந்தோஷம் வருகின்றது. நீ அதையே எதிர்பார்த்து நிற்கும் பொழுது கஷ்டங்கள் அதிகமாக வந்துவிடுகின்றது. என் பிள்ளைக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் நிச்சயமாக மாற வேண்டும். உன் வாழ்க்கையில் எல்லா நிலையும் மாற்றத்தை காண வேண்டும். அதற்கு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் இந்த வராகி கொடுக்கின்ற வெற்றி வரங்களை நீ செவி கொடுத்து கேட்க வேண்டும். நம் வாழ்க்கையை மாற்ற நம்மால் முடியவில்லை என்ற எண்ணம் உனக்குள் வந்து விட்டதல்லவா? அப்படியானால் யாரால் மாற்ற முடியும் என்று நினைக்கின்றாய்? உன் வராகி அம்மா என்னால் நிச்சயமாக முடியும். இந்த நம்பிக்கை உனக்குள் இருக்கின்றதல்லவா? இது ஒன்றுதான் இன்று வரை உன்னை இந்த தாயின் அரவணைப்பில் வைத்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு காலகட்டத்திலுமே நான் உன்னை விட்டு ஒரு அடி கூட விலகி நின்றது கிடையாது. எப்படியாவது இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை உனக்கு கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன். என் பிள்ளை, மனம் வேதனைப்படும் பொழுதும் மனம் சோதனைக்கு ஆளாகும் பொழுதும் உன் கண்ணீரை நான் துடைக்கின்றேன். அம்மா, கண்ணீரை துடைக்கின்ற நீ இந்த கண்ணீரே எனக்கு வராமல் பார்த்து கொள்ளலாமே என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உன்னுடைய யோசனைகளை நான் தவறென்று சொல்லவில்லை. ஆனால் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலும் ஒரு அர்த்தம் இருக்கின்றது என்பதனை நீ உணர்ந்து கொள்கின்ற நேரம் உன் வாழ்க்கையில் மிக விரைவாக வரும். அப்பொழுது நம் தாயானவள் எதற்காக நம்மை கண்ணீர் சிந்தவிட்டு அதன் பிறகு அதனை துடைத்தாள் என்பது உனக்கு புரிய வரும். காரணமில்லாமல் நான் அதை செய்யவில்லை என்று அன்று தெளிந்து கொண்டு இந்த தாயானவள் எனக்கு நீ நிச்சயமாக நன்றி சொல்வாய். என் பிள்ளையை, ஒருவரோடு நீ நல்லபடியாக பழகி கொண்டிருக்கிறாய். அவர்களினுடைய சில கெட்ட குணங்கள் ஒரு நாள் உனக்கு தெரிய வருகின்றது. அப்பொழுது நீ உன்னுடைய வாழ்க்கையில் பல சோதனைகளை அனுபவிக்கின்றாய், கண்ணீர் சிந்துகின்றாய். அந்த நொடி இந்த கண்ணீர் உனக்கு வராமல் இருந்திருந்தால் என் பிள்ளையே, இவர்களின் உண்மையான முகத்தை ஒருபொழுதும் நீ காணாமலேயே இருந்து விடுவாயல்லவா? உன்னை சுற்றி இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது உனக்கு தெரியாமலேயே போயிருக்கும் அல்லவா? அது போன்ற ஒரு நிலை உனக்கு வந்துவிட்டது என்றால் உன்னால் என்ன செய்ய முடியும்? நீ காலம் முழுவதும் கஷ்டத்தில்தான் இருந்து கொண்டிருப்பாய். இன்று தெரிய வருவது இன்றே தெரிந்ததனால் பிரச்சனை இத்தோடு முடிந்தது. நாளை வாழ்க்கை ஒரு கட்டத்தில் நிற்கும் பொழுது, அதுவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நின்று கொண்டிருக்கும் பொழுது, அந்த நேரத்தில் இவர்கள் உனக்கு பிரச்சனைகளை கொடுத்தால், இவர்களின் உண்மை முகம் உனக்கு அன்று தெரிய வந்தால் நிச்சயமாக எதையும் சமாளிக்க முடியாமல் நீ திணறுவாய். அதற்குத்தான் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை தொடர்ந்து வருகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதுவாக இருந்தாலும் என் பிள்ளைக்கு அம்மா இருக்கின்றேன்.
நான் உன்னை கைவிடவும் மாட்டேன், கைவிட நினைக்கவும் மாட்டேன். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு நடுவில் என் பிள்ளை இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நீ துடிக்கின்றாய் அல்லவா? உன்னுடைய இந்த துடிப்பு நிச்சயமாக இந்த தாயானவள் என்னால் உனக்கு நல்லதை நிறைவேற்றி கொடுக்கும். ஒரு நாளும் நான் உன் வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன். ஒரு நாளும் உனக்கு சோதனைகளை நான் தந்துவிட மாட்டேன். ஏதாவது ஒரு சூழ்நிலை உனக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கும் பொழுது அந்த சூழ்நிலையை நீ சரியாக பற்றி கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். யாரால் நாம் இத்தனை கஷ்டங்களை அனுபவிக்கின்றோமோ அவர்கள் நம் வாழ்க்கையை விட்டு விலகி நின்றாலே அது ஒன்றே நமக்கு போதும் என்று என் பிள்ளை நீ நிச்சயமாக நினைத்து விட்டால் போதும். எல்லா விதமான சூழ்நிலைகளுக்கு பின்னாலும் இருக்கின்ற காரணம் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்ல நிலைமையை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எந்த நேரம் என்றில்லை, எந்த நேரமாக இருந்தாலும் உனக்கு நல்லதை இந்த வராகி நடத்தி தருவேன். என் பிள்ளையே, வருகின்ற கஷ்டங்களை நீ என்னை மனதில் நினைத்து கொண்டு தைரியமாக எதிர்கொள். வருகின்ற சூழ்நிலைகளை உன்னால் வென்று காட்ட முடியும் என்று நீ முதலில் நம்பு. நிச்சயமாக அதன் பின்னால் நான் தருகின்ற அத்தனை நன்மைகளையும் நீ தெளிவாகவே புரிந்து கொள்வாய். அம்மா எந்த நேரத்திலும் நம்மை கைவிட மாட்டாள் என்பதனை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய். என் குழந்தைக்கு என் நேரமும் இந்த வாழ்க்கையில் நல்ல நேரமாகத்தான் இருக்கப் போகின்றது. எல்லா கஷ்டங்களும் நீங்கி இந்த வாழ்க்கை உனக்கு முழுமையான சந்தோஷத்தை ஒரு நாள் நிச்சயமாக கொடுக்கத்தான் போகின்றது. நீ உனக்கான நாளை எதிர்நோக்கி நின்று கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அந்த நாள் நாளைய விடியலாக உனக்கு இருக்கப் போகின்றது என்றுதான் இந்த வராகி உன்னிடத்தில் அழுத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அம்மா, மீண்டும் மீண்டும் ஒரு விஷயத்தை உனக்கு உணர்த்த முயற்சி செய்கிறேன் என்றால் உன்னை ஏதோ ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நான் காப்பாற்றப் போகின்றேன். அதனால் நீ எதற்கும் பயப்படாமல் இருக்க வேண்டும் என்றுதான் அம்மா சொல்கின்றேன். இத்தனை நாளும் எந்த பிரச்சனை உன் வாழ்க்கையில் இருப்பதாக நினைத்து நீ வேதனை உற்றாயோ, எந்த ஒரு விஷயத்தை உன்னால் சமாளிக்க முடியாது என்று நினைத்து நீ கண்ணீர் வடித்தாயோ, அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு பிரச்சனை உன் வாழ்க்கையில் இல்லாமல் போகப் போகின்றது. அதுவெல்லாம் இல்லாத சூழ்நிலையை உன் வாழ்க்கையில் நான் உருவாக்கி கொடுக்கப் போகின்றேன். என் தங்கமே, எந்த நாளிலும் இனி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டு நீ மனமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய். எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை சோதனைகளை கொடுத்ததோ, எப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு இத்தனை கஷ்டங்களை அள்ளி தெளித்ததோ, அதன் பிறகும் நீ இந்த வாழ்க்கையை நினைத்து வேதனைப்படாதே. வாழ்க்கை என்பது எதனால் இத்தனை சோதனையை கொடுத்தது என்று ஒரு நொடி சிந்தித்துப் பார். வராகி சொன்ன அத்தனை விஷயங்களும் உனக்கு புரிய வரும். என் பிள்ளையே, அம்மா நமக்கு மீண்டும் மீண்டும் இதைத்தான் சொல்கிறாள் என்று நினைக்கின்றாய் அல்லவா? என் பிள்ளையே, நீ படுகின்ற வேதனைகளும் சோதனைகளும் எப்பொழுதும் இதை சுற்றிதான் இருந்து கொண்டிருக்கின்றது. நடக்கின்ற யதார்த்தத்தை, வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையை நீ புரிந்து கொள்ள மறுக்கின்றாய். நீ மறுக்க மறுக்க இந்த தாயானவள் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வர வேண்டிய சூழ்நிலை வந்து விடுகின்றது. உன் கண்ணீரை காண நான் ஒருபொழுதும் விரும்பவில்லை. நீ கண்ணீர் சிந்த வேண்டும் என்று நான் ஒருபொழுதும் நினைத்ததில்லை. நீ நிச்சயமாக நல்ல நிலைக்கு செல்ல வேண்டும் என்றுதான் இந்த தாயானவள் உன்னோடு சேர்ந்து அத்தனை பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். நீ நினைக்கின்றாய் நான் மட்டும்தான் கஷ்டத்தை அனுபவிக்கிறேன் என்று. என் பிள்ளை, உண்மை அதுவல்ல. உன் கஷ்டங்கள் இவ்வளவு என்று நினைக்காதே. இன்னமும் அதிகமான கஷ்டங்கள் உனக்கு இருக்கின்றது. அதில் பாதியை நான் சுமந்து கொண்டு உனக்கு மீதியைத்தான் கொடுத்திருக்கிறேன் என்பதனை புரிந்து கொள். எனக்கு தெரியுமல்லவா என் பிள்ளையினால் எந்த அளவிற்கு கஷ்டத்தை தூக்கி சுமக்க முடியும் என்று. அந்த அளவிற்கு மட்டும்தான் உனக்கு கஷ்டத்தை நான் கொடுப்பேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். அதற்கு மேலும் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் நான் கொடுத்து விட மாட்டேன். உன் சூழ்நிலைகளை நான் நிச்சயமாக மாற்றி காட்டுவேன். இந்த வராகி இன்று உனக்கு சத்தியமிடுகின்றேன். நிச்சயமாக என் பிள்ளையை,
உன் வாழ்க்கையில் நாளை ஒரு அற்புதம் நீ நினைத்ததை விட சிறப்பானதாக நடக்கும். நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் உன் வாழ்க்கையாக மாறும். எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்று நீ நினைத்து பார். நிச்சயமாக உன்னை சுற்றியிருந்த அத்தனை தீய சக்திகளும் உன்னை விட்டு விலகி எல்லாம் நல்லபடியாக மாறிவிடும். என் அன்பு தங்கமே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்.